இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்பியல் உடைய இரண்டாவது பகுதி, அதாவது அளவீட்டியல் மெஷர்மெண்ட்ஸ் உடைய பார்ட் 2 வீடியோ தாங்க பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க மேல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். சோ அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. சோ அது மட்டும் இல்லாம அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காங்கன்னு கான்செப்ட்ஸ் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு வந்தாதான் உங்களுக்கு இந்த பார்ட் 2வே புரியும். ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம மெஷர்மெண்ட்ஸ் உடைய பார்ட் 2 வீடியோக்கு தான் போக போறோம். வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. வாங்க பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம சொன்னதுபடி லாஸ்ட் கிளாஸ்ல என்னெல்லாம் ரிவிஷன் பண்ணோம் அப்படின்றது வந்து ஒரு கோ த்ரூ போயிடுறது நல்லது. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னா என்ன, அந்த அடிப்படை அலகுகளுடைய 7 எஸ்ஐ யூனிட்ஸ் என்னென்ன, சோ அந்த எஸ்ஐ யூனிட்ஸ்க்கு முன்னாடி என்னென்ன வந்து எவாலுவேஷன் இருந்தது, சிஜிஎஸ் ன்னு சொன்னேன், எஃபிஎஸ் ன்னு சொன்னேன், எம்கேஎஸ் ன்னு சொன்னேன், அதனுடைய விரிவாக்கங்கள் என்னன்னு சொல்லி புரிய வச்சுட்டேன். சோ அந்த அடிப்படை அலகுகள் 7ல நானே ஒன்னு தப்பா சொல்லியிருந்தோமா, அது கமெண்ட்லயே நான் போட்டிருப்பேன், பின் பண்ணிருப்பேன். சோ என்ன அப்படின்னு சொன்னேன்னு பாத்தீங்கன்னா வெப்பம்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா வெப்பம் அப்படின்னு சொல்லி அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது லிட்டரலா ஹீட் ன்னு டிரான்ஸ்லேட் பண்ணி விட்டுட்டேன். அது நான் தான் பண்ண தப்பு. தமிழ் எடுத்துருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நான் வந்து கொஞ்சம் இதுவே எடுத்துட்டு இருக்கணும். ஆக்சுவலி டெம்பரேச்சர்மா, வெப்பநிலை. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல எழுதி போட்டிருந்தேன்னா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறேன். சோ வெப்பநிலை, வெப்பநிலைக்கு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா கெல்வின். ஓகேவா? கெல்வின். ஆனா ஆக்சுவலா அங்க நான் தவறுதலா வெப்பம் சொல்லிட்டு இருந்தேன். அது ஒரு எரர் இருக்கு, அது மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. வெப்பமுக்கு வந்து கலோரி சொல்லலாம், ஜூல் சொல்லலாம். ஜூல் வந்து எஸ்ஐ யூனிட், கலோரியும் சொல்லலாம். அது தனி, அந்த கேட்டகரி விட்டுருங்க. அது நம்ம வந்து ஹீட் டாபிக் எடுக்கும்போது அதை நம்ம பாத்துக்கலாம். சோ டெம்பரேச்சரை பொறுத்தவரை வெப்பநிலைன்னு வந்திருக்கணும், அது கெல்வின். ஏன்னா இப்ப நம்ம அந்த இதனுடைய இந்த பார்ட் 2 வீடியோலயுமே நம்ம டெம்பரேச்சரை பத்தி பார்க்க போறோம். சோ the conversion of units தான் நம்ம பார்க்க போறோம். எப்படி வந்து செல்சியஸ் டு கெல்வின், ஃபாரன்ஹீட் டு கெல்வின் இப்படி மாத்துறதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். சோ அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த ஒரு வார்த்தை மட்டும் நான் தவறுதலா கொடுத்திருந்தேன். சோ டெம்பரேச்சர் வெப்பநிலைன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இதே மாதிரி அடிப்படை அலகுகள்ல 7 பார்த்தோம். என்னென்ன லென்த், மாஸ், டைம் என்னன்றத பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 4 விஷயங்கள் வந்திருக்கும். சோ எலக்ட்ரிசிட்டி, மின்னோட்டவியல், ஹீட், ஹீட்னே வந்து பாருங்க மறுபடியும், டெம்பரேச்சர் வெப்பநிலை, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து பொருளினுடைய அளவு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் வந்து என்ன சொன்னோம், 7வது ஒரு இடத்துல கேண்டிலா, ஒளிச்செறிவு, லைட் இன்டென்சிட்டி சொன்னோம். சோ இந்த அடிப்படை அலகுகள் பார்த்து முடிச்ச உடனே அதை வைத்து வந்து வழி அலகுகள் சொல்லக்கூடிய துணை அலகுகள், அந்த சப்வாண்ட் இது பார்த்தோம். அந்த எப்படி என்னென்னலாம் அதை வச்சு அந்த 10 அலகுகள் உருவாச்சு, அந்த 10 அலகுகளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நான் 10 முக்கியமானது சொன்னேன். மின்னூட்டம் வந்து கூலும் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் டிரைவ் பண்ணி காமிக்கலாம். அதெல்லாம் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி படிக்கும் போது டிரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 10 நம்ம வந்து ரிவிஷன் பண்ணி முடிச்சாச்சு. அந்த 7 + 10 இதுக்கெல்லாம் எப்படி யூனிட்ஸ் வந்துச்சு, அதெல்லாம் எப்படி பிறந்துச்சு, அதை வச்சு அப்படின்றத சொல்லி முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிலிருந்து தொடங்கக்கூடிய நீளம். திருப்பி நம்ம நீளத்துடைய கதைக்கே வரோம். ஓகேவா? ஏன்னா நம்ம ஒரு சிறிய அளவுகளை மெஷர் பண்றதுக்கு என்னன்னு சொல்லுவோம், மீட்டர் வச்சு, மீட்டர் ஸ்கேல் வச்சு அளப்பா அப்படின்னு சொல்லிடலாம். சரிப்பா, ஒரு 100 கிலோமீட்டர் போப்பானா அது ஒரு லாங் டிஸ்டன்ஸ், ஒரு 500 கிலோமீட்டர் போப்பானா அது இன்னும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ். அப்போ ஒரு அதிகப்படியான தொலைவுகளை கிலோமீட்டர்ல சொல்லி பழகிட்டோம். நம்ம ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை கிலோமீட்டர்ல சொல்லி பழகிட்டாங்க. ஒரு குறைவான தொலைவை வந்து மீட்டர்ல சொல்லி பழகிட்டாங்க. இப்ப நீங்களே எடுத்துக்கோங்களேன், லாங் ஜம்ப் இல்ல ரன்னிங் அப்படின்னா 400 மீட்டர், லாங் ஜம்ப் இத்தனை அடி தாண்டி குடிங்க, இவ்வளவு மீட்டர் தாண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன சொல்லிட்டீங்க, மீட்டர்ல சொல்லி பழகிட்டீங்க. இதுவே கிலோமீட்டர்லயும் இருக்கலாம். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னா, ரொம்ப குறைவான டிஸ்டன்ஸ்னா மீட்டர்ல சொல்லி பழகிட்டீங்க. இப்ப அதெல்லாம் தான் என்னன்றத பார்க்க போறோம். அதிகப்படியான தொலைவுகளை எதை கொண்டு அளக்கலாம் அப்படின்றத பத்தியும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீளம்னா லென்த்தினுடைய அளவா நீங்க வந்து எடுத்த உடனே சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மீட்டர், அதை வந்து ஸ்மால் எம்ல குறிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? சோ இப்போ இந்த மீட்டரை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் வா அப்படின்னு சொல்லுவாங்க. 1 கிலோமீட்டர் கடந்து வா. அப்ப 1 கிலோமீட்டர் என்பது எத்தனை மீட்டருக்கு சமம்? இதுவே நம்ம ஸ்கூல் புக் டேட்டால கண்டிப்பா கொடுத்திருக்காங்க. 1 கிலோமீட்டர் என்பது எத்தனை மீட்டருக்கு சமம்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கிலோனால என்னன்னு பாத்தீங்கன்னா 10⁻3. கிலோனால என்ன, 10⁻3. இதுதான் வந்து கிலோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 10⁻3னா 3 பூஜ்ஜியம் போட்டுக்கணும். ஒன்னு பக்கத்துல எத்தனை பூஜ்ஜியம் போட்டுக்கணும், 3 பூஜ்ஜியம். அப்ப 1 கிலோமீட்டர் என்பது எத்தனை மீட்டருக்கு சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 மீட்டருக்கு சமம். 1 கிலோமீட்டர் என்பது எத்தனை மீட்டருக்கு சமம், 1000 மீட்டருக்கு சமம். அப்ப 1 மீட்டர் என்பது எத்தனை, அது எதுக்கு சமம்? 1 மீட்டர் என்பது எதற்கு சமம்? 1 கிலோமீட்டர் என்பது 1000 மீட்டருக்கு சமம் சொல்லிட்டோம். அப்ப 1 மீட்டர் வந்து எதற்கு சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர் சேர்ந்தாதான் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 மீட்டர். எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். அது என்ன சார் சென்டிமீட்டர்னா, ஸ்கூல் டேஸ்ல ஸ்கேல் பார்த்திருப்பீங்க, முழடி ஸ்கேல், அரடி ஸ்கேல்லாம் பார்த்திருப்பீங்க.
ஓகேவா, லாங் சைஸ் ஸ்கேல் கொடுங்க, ஷார்ட் சைஸ் ஸ்கேல் கொடுங்கன்னு சொல்லிட்டு கடையிலயும் போயிட்டு நம்ம வந்து கேட்டிருப்போம் ஸ்டோர்ல. அப்படி லாங் சைஸ் ஸ்கேல்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? 30 சென்டிமீட்டர். அத 3 ஸ்கேல் அடுக்கி இன்னும் கொஞ்சம் ஒரு 10 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சு அதுதான் என்னது 100 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர்னா அதனுடைய அளவு என்னமா into 10 to the power of -2. அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க சென்டிமீட்டர்னு சொல்லுவாங்க. அப்ப சென்டினுடைய அலகு into 10 to the power of -2 அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ 1 மீட்டர் என்பது எதற்கு சமம்? 100 சென்டிமீட்டருக்கு சமம். அப்போ 1 சென்டிமீட்டர் என்பது எதற்கு சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 மில்லிமீட்டருக்கு சமம். என்னது 10 மில்லிமீட்டருக்கு சமம். மில்லிமீட்டர்னா என்ன பண்ணுவீங்க? into 10 to the power of -3. அப்ப கிலோனா 10 to the power of 3, மில்லினா 10 to the power of -3. அப்ப +3 ஆரம்பிச்சு -3 ல முடிச்சிருக்கோம். அப்ப இந்த விஷயம் ரொம்ப வந்து ஸ்கூல் புக்ல இது மூணுத்தை தான் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணியே காமிச்சிருப்பாங்க. சோ ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, அப்படியே பாருங்க, தலைகீழா பாருங்க, முடிஞ்சிரும். கம்மியாயிட்டே வரும். 1000 100 10, 1000 100 10, ஒரு பூஜை கம்மியாயிட்டே வருதா? அப்ப 1 கிலோமீட்டர் என்பது 1000 மீட்டர். 1 மீட்டர் என்பது எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் என்பது 10 மில்லிமீட்டர். அவ்வளவுதாங்க. இது மனப்பாடம் பண்றதுக்கு ஈஸி தான். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குறைவான அளவுகளை மெஷர் பண்றதுக்கு. என்ன சார் கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர்ன்றது ரொம்ப தொலைவு தானே, இடுப்பு வலிக்கு டிராவல் பண்ணிட்டு வரீங்கன்னா அளக்க பயன்படலாம், ஈஸியா அளந்துடலாம். அப்படின்றத வந்து என்ன சொல்லிட்டீங்க? கிலோமீட்டர்ல சொல்லிட்டீங்க. ஆமா தானே? இப்போ நீங்க வந்து இமாச்சல் பிரதேஷ்கே போ, இல்ல இமயமலைக்கே கூட பையன் அவ்வளவு தொலைவு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 1 கிலோமீட்டர்ல என்ன பண்ணிடலாம்? அளந்துடலாம். ஆனா நிலாவுக்கு அடி ஸ்கேல் வச்சு அளப்பியா இல்ல கிலோமீட்டர் கணக்கு வச்சு சொல்லுவியா? கண்டிப்பா சொல்ல முடியாது. நிலாவுக்கு, சூரியனுக்கு, இல்ல வேற்று கிரகமான நம்மளுடைய செவ்வாய் பக்கத்துல இருக்காங்களே அவங்க, வெள்ளி கிரகம், இவங்களுக்கு எல்லாம் அளக்கும் பொழுது அதெல்லாம் ஸ்கேல் வச்சு அளக்க முடியும்? கண்டிப்பா கிடையாது இல்ல. அப்ப அதுக்கு வேற சில அளவுகள் இருக்கு. அது என்னன்றதுதான் அடுத்து பார்க்க போறோம். அப்ப நீளம் என்ற அந்த குறைச்சலான அளவை இந்த 3 விஷயத்தை நமக்கு புக்ல கொடுத்திருக்காங்க. இதை வச்சு பார்த்து முடிச்சிட்டோம். கிலோமீட்டர்னா எத்தனை மீட்டர், மீட்டர்னா எத்தனை சென்டிமீட்டர், சென்டிமீட்டர்னா எத்தனை மில்லிமீட்டர்னு. ஆனா அந்த அதிகபட்ச தொலைவுகளை அளக்கிறதுக்குமே நமக்கு வழிகள் இருக்கு. அது என்னன்றதான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். சோ இந்த 3 விஷயங்கள் ரொம்ப 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 முக்கியம் டு மெஷர் த லாங் டிஸ்டன்ஸ். அதாவது அதிகப்படியானது நம்ம பூமியை விட்டு வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி மெஷர் பண்றதுக்கு இந்த 3 பேர் மிகவும் அவசியமா இருக்காங்க. சோ அதுல முதல் வருஷம் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒளி ஆண்டு, லைட் இயர். முதல் விஷயமே இதுதான். சோ இந்த லைட் இயர்னா என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒளி ஒரு ஆண்டுக்கு கடந்து செல்ல எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு நேரத்தை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா லைட் இயர்னு சொல்றாங்க. என்ன சார்? ஒளி ஒரு ஆண்டுக்கு 1 இயருக்கு எவ்வளவு தொலைவை கடந்துக்குதோ அததான் என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா லைட் இயர்னு சொல்றாங்க. அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. லைட் இயரை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல ஒளியின் வேகம் வெற்றிடத்தில் ஒரு வினாடிக்கு எவ்வளவுன்றது தெரியணும். இது எல்லாருக்குமே தெரியும். ஒளியினுடைய திசை வேகம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. the velocity of light in வேகம். ஓகேவா? சவுண்ட பத்தி பேசல, இங்க பேசுறது எல்லாமே லைட் 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 லைட். இந்த ஒளி ஓகேவா? சோ லைட் ஒரு செகண்டுக்கு ஒரு வேகம்ல எவ்வளவு தொலைவு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்றது எல்லாருமே தெரியும். இந்த டேட்டா மனப்பாடமா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு வச்சிருப்பீங்க. நானுமே நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். சோ இது ஒரு இம்பார்ட்டன்டான டேட்டா. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டேட்டா. 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். சோ இதுதான் ஒளி ஒரு வினாடிக்கு கடந்து செல்ல எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம். ஓகேவா? மீட்டர் பர் செகண்ட். அவ்வளவு தொலைவுல போகுது, அப்படி டிஸ்டன்ஸ்ல சீக்கிரமா கவர் பண்ணுது அவ்வளவு செகண்ட்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். ஆனா இது 1 செகண்டுக்கு. நான் கேட்கறது லைட் இயருடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப லைட் இயருடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னா இந்த தொகையை என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 60ஆல பெருக்க போறாங்க. 60ஆல பெருக்கும் போது அது ஹவர்ஸா மாறும். ஏன்னா செகண்ட்ஸ்ல தானே கொடுத்திருக்காங்க. நம்ம திருப்பி செகண்ட்ஸ்ல தானே பார்க்கணும். அப்போ 60ஆல பெருக்கும் போது அது அவரா மாறும். திருப்பி ஒரு 60ஆல பெருக்கும் போது அது மினிட்ஸா மாறும். திருப்பி ஒரு 60ஆல பெருக்கும் போது அது என்னவா மாறும்னு பாத்தீங்கன்னா செகண்ட்ஸா மாறும். அப்ப பாருங்களேன் 60 × 60 × 16 பண்ணணும். அதெல்லாம் தெரியாது சார், என்ன வேல்யூன்னு சொல்லிடுங்க சார். ஈஸியா சொல்லிடலாம். 9.46 × 10⁻15 மீட்டர் பர் செகண்ட். 9.46 × 10⁻15 மீட்டர். நீங்க செகண்ட்ஸ் சொல்ல வேணாம், ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் பத்தி தான் பேசுறோம். மீட்டர். ஓகேவா? 9.46 × 10⁻15 அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். ஒளி பாஞ்சுதான் போகும். ஏன்னா ஒளி எப்படின்னா லைட் அடிச்சோட ஒரு லேசர் லைட் அடிக்கிறனால பாஞ்சு போய் இந்த சூத்து மேல என்ன பண்ணும்? படும். அப்ப மேல அடுக்குல என்ன வரணும்?
பாஞ்சுன்ற வார்த்தை வரணும். அது மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த வேல்யூ வந்து டைரக்டா கேட்பாங்க நமக்கு क्वेश्चंसல. ஏன்னா எக்ஸாம்ஸ் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस பொறுத்தவரையும் 1 லைட் இயர் உடைய வேல்யூ ஆஃப் 1 லைட் இயர் அப்படி கேக்கும்போது 9.46 into 10 to the power of 15. ஏன்னா இதே வேல்யூ தான் ரிப்பீட்டடா நம்ம இங்கேயும் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டான வானியல் அளவையும் பயன்படுத்த போறோம். அது எப்படி பயன்படுத்துறோம்ன்றது அடுத்து பார்ப்போம். முதல்ல இதை தெரிஞ்சுக்கோங்க. அப்ப ஒளியினுடைய ஒரு ஒளியாண்டினுடைய அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா 9.46 into 10 to the power of 15. ஒளி பாஞ்சு போகும். அப்ப அடுக்குல என்ன வரணும்? 15 வரணும். ஓகேவா? சரி. இப்ப அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அத பத்தி சொல்றதுக்கு முன்னாடி அங்க வேல்யூ எழுதணும்ல, அதனால அத பத்தி நான் கதையை கீழே எழுதுறேன். ஒரு பூமியினுடைய மையத்திற்கும் சூரியனுடைய மையத்திற்கும் இடைப்பட்ட தொலைவை கண்டுபிடிக்கிறது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், ஒரு வானியல் அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. 1 astronomical unit is equal to அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதாமா சொல்றது? பூமியினுடைய மையத்திற்கும் சூரியனுடைய மையத்திற்கும் இடைப்பட்ட தொலைவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்னன்னு பேருங்கன்னா 1 astronomical unit வானியல் அலகுன்னு சொல்லுவாங்க. அப்ப 1 astronomical unit எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1.496 1.496 into 10 to the power of 11 meter into 10 to the power of 11 meter. அப்போ இங்க 1ல ஆரம்பிக்கணும். இதே நம்பர் தான் 9.46 ன்னு இருக்கா, அது அப்படியே என்ன இருக்காங்க மாறி இருக்கு. அப்போ 496 அப்படியே மாறி இருக்கா. முன்னாடி என்ன வந்துச்சு? 1. ஏன்னா இது சூரியனோட மட்டும்தான். சூரியன் தான் கோள்களுக்கு எல்லாம் தலைவன், முதல் சூரிய குடும்பத்தினுடைய தலைவன் முதல். அப்ப 1ல தான் ஆரம்பிக்கணும். அப்போ பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவை மெஷர் பண்றது, அதனுடைய மையத்திற்கு இடைப்பட்ட தொலைவை மெஷர் பண்றதுக்கு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டான வானியல் அலகு பயன்படுது. அப்ப அது ஆரம்பிக்கும் போது 1ல தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா 1ஓட மட்டும்தான். அப்போ முன்னாடி போட்ட லைட் இயருடைய வேல்யூ அப்படியே மடக்கி போடு. 496 1.4 இங்க 9.46 அங்க 1.496. அங்க 1ல ஆரம்பிச்சதுனால அடுக்குல என்ன வந்துச்சு? 11 வந்துச்சு. அப்போ லைட் இயர்னா பாஞ்சு போகும் ஒளி. சோ அடுக்குல 15, இங்க 1ல தொடங்குறதுனால அதுக்கு என்ன வருது? 11 வருது. அடுத்தது பார்செக், விண்ணியல் ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய குடும்பத்திலிருந்து வெளியில உள்ளவங்களை மெஷர் பண்றதுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரிய குடும்பம்னா சூரிய குடும்பம் சூரியனும் சேரும், சூரியனுடைய துணை சூரியனை சுத்தி வரக்கூடிய 8 கோள்கள். முன்ன புளூட்டோ இருந்தது, அதுக்குள்ள கோள் டார்க் பிளானட்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க? வெளியேற்றிட்டாங்க. அவங்க இல்லாம இருக்கக்கூடிய 8 கோள்களும் எதுலதான் சேரும்? சூரிய குடும்பத்துல தான் சேரும். அவர்களை தவிர வேறு சில இதெல்லாம் இருக்குல்ல, அதை மெஷர் பண்றதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பார்செக், விண்ணியல் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப சூரிய குடும்பத்தை தவிர வானத்தில் ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு, ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்கு, ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கு. அவற்றினுடைய தொலைவை அளவிட பயன்படுவதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விண்ணியல் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க 1 parsec. அப்ப 1 parsec is equal to அதனுடைய மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 3.26 ஒளி ஆண்டுகள். 3.26 ஒளி ஆண்டுகள், 3.26 லைட் இயர்ஸ் சொல்றாங்க. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? 326 சொல்லலாம்ல. 3.26 லைட் இயர், 326 சொல்லிடலாம். அப்போ 1 parsec equal to 3.26 லைட் இயர். இதை எப்படி சார் மீட்டர்ல எழுதலாம்? ஏன்னா ஏற்கனவே இதை வந்து என்ன சொல்றீங்க? ரெண்டுத்தையுமே மீட்டர்ல சொல்லிருக்கீங்க. இதை மட்டும் ஒளியாண்டுகள் அளவுகள்ல சொல்றீங்க. எப்படி மீட்டர்ல எழுதலாம்னா இந்த வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு இந்த ஒளியாண்டுகளோட பெருக்கினா நமக்கு வந்துரும். அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3.08 into 10 to the power of 16 meter into 10 to the power of 16. இங்க 15 இருக்கா, ஒளியாண்டே 15. அப்ப அதை விட கண்டிப்பா வரணும். ஏன்னா ஒளியாண்டதை இதோட பெருக்க போறேன். அப்ப அதை விட அதிகமா வருதுன்னா 16 அடுக்குல. முன்னாடி 3.08 into, ஏன்னா இந்த 3 அப்படியே வந்துரும். 3.08 into 10 to the power of 16 meter. அப்ப இந்த மூன்று விஷயங்களுமே நீளத்தை பொறுத்தவரையும் ரொம்ப அவசியம். நாம பாருங்களேன், சாதாரணமா படிச்ச ஒரு வார்த்தை லென்த்னா மீட்டர்ல அளக்கிறோம் அப்படின்னு பயன்படுத்தின ஒரு வார்த்தை, அதை வச்சு நான் எவ்வளவு கதைகள் சொன்னேன் போன வீடியோல. நீளம்னா மீட்டர், அதை வச்சு நம்ம ஏரியா உருவாச்சு, ஏரியா வந்து உருவானது சும்மா விட்டுச்சா வால்யூம் உருவாச்சு, மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் கியூப்னு சொன்னேன். அதை வச்சு நம்ம அழுத்தம் உருவாச்சு, அது வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு சொன்னேன். அதை வச்சு நம்ம அடர்த்தி உருவாச்சு, கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப்னு சொன்னேன். சோ நீளத்தை வச்சு அப்படியே உருவாக்கிட்டே வந்த ஒரு கதையை அதே நீளத்தை வச்சு பாருங்க. இப்ப வந்த சிறிய அளவுல மெஷர் பண்றதுக்கு கிலோமீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் இப்படி சொன்ன கதை இப்ப பாத்தீங்கன்னா எங்க போய் நிக்குது பாருங்க. அப்போ நீளம், அதிகப்படியான தொலைவுகள், அதாவது சூரிய குடும்பத்தில் உள்ள தொலைவுகளை மெஷர் பண்றதுக்கு 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஒன்னு லைட் இயர், இன்னொன்னு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், இன்னொன்னு என்னது parsec அப்படின்னு சொல்லக்கூடிய விண்ணியல் ஆரம், வானியல் அலகு, ஒளியாண்டுகள். ஒளியாண்டுகளுடைய அளவு என்ன? 9.46 into 10 to the power of 15 மீட்டர். அடுத்தது அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் என்னது? இதே 9.46 அங்க 496 வரும். முன்னாடி என்ன வந்துரும்? 1 வந்துரும். ஏன்னா இது சூரியனுடைய மையம், புவியினுடைய மையம், இது ரெண்டுத்துக்கும் தான். சோ 1.496 into 10 to the power of 11 மீட்டர்.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பார்செக். பார்செக் ரொம்ப ரொம்ப ஈஸி. 3 சோ 3.26 into 10 அடுக்கு சாரி லைட் இயர் மட்டும் சொல்லிடலாம். சோ லைட் இயர் நீங்க மீட்டரா கன்வெர்ட் பண்ணனும்னா அது வந்து லைட் இயரோட பெருக்கணும். அப்படி பெருக்கும்போது என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 3.08 into 10 அடுக்கு 16. ஏன்னா ஒளியாண்டுகளே 15 அடுக்குல. அப்ப அதை விட அதிகமா வரும். சோ 16. புரிஞ்சுச்சா? சரி, அடுத்து போலாமா? அடுத்தது ஈர்ப்பு விசை மாறிலி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டன்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தலாம். இது பூமி, இது நிலா. நிலா, இது பூமி. ஏமா மனிதர்களை வந்து படைக்கணும்னு நினைச்ச கடவுள் பூமியில படைச்சிட்டாரு, ஏன் நிலால படைக்கல? பூமியில பாருங்களேன், நான் இப்ப நிக்கிறேன், நான் மிதக்கிறேனா? கிடையாது, நிக்கிறேன், கான்ஸ்டன்டா நிக்கிறேன். காரணம் புவியீர்ப்பு விசை அதிகமா இருக்கு. பூமியினுடைய புவியீர்ப்பு விசை அதிகமாக இருக்கிறதுனால தான் ஒரு பொருள் பூமியே சுத்தனாலும் பொருள் எதுவும் அசைவதில்லை. புவியீர்ப்பு விசையின் காரணமாக புவியீர்ப்பு விசை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. புவி எந்த அளவுக்கு ஈர்த்து ஒருத்தரை கான்ஸ்டன்டா நிக்க வச்சிருக்கு பாரு. ஆனா அதையும் மீறி சேரக்கூடாதவங்களோட சேர்ந்து தேவையில்லாத ஒரு பழக்கத்துல ஈடுபட்டு 6 மணிக்கு மேல தள்ளாடுறது, அது வேற கதை. கேட்டா பூமி சுத்துது, நானும் சுத்துறேன்னு சொல்ல வேண்டியது. பூமி என்ன உன சுத்துன்னு சொல்லுதா? நான் உன்னை ஸ்டடியா தானே நிக்க வச்சிருக்கேன், நீ தப்பான பழக்கத்தில் ஈடுபட்டு சுத்துற அப்படின்னு சொல்லுது பூமி. ஓகேவா? காவலர்களாகி நீங்கள் தான் அதெல்லாம் தடுக்க வேண்டும், தட்டியும் கேட்க வேண்டும். பார்க்கலாம். இந்த கதைக்கு வாங்க. இப்ப பூமியில தான் புவியீர்ப்பு விசை அதிகம் சொல்லிட்டேன். எப்படி சார் அதிகம்? நிலாவை விட அதிகமான? ஆமா, நிலாவை விட அதிகம். பூமியில் இருப்பதை போல நிலாவில 1 பங்கு தான் இருக்கும். பூமியில 6 பங்கு புவியீர்ப்பு விசை இருந்தா அதுல 1 பங்கு தான் இருக்கும். அப்ப நிலாவை விட பூமியை விட நிலாவினுடைய புவியீர்ப்பு விசை கம்மி. அதனாலதான் அங்க போன உடனே மிதப்ப, இங்க கால் எடுத்து வைக்கிற மாதிரி அப்படியே சபதம் பண்றேன்னு அந்த அம்மா சத்தியம் எல்லாம் பண்ணாங்க பெருமின. அந்த மாதிரிலாம் ஓங்கி நீ அடிச்சனா அடுத்த அடிக்கு நீ இருக்க மாட்டேன். எத்தனை அடி தள்ளி இருப்பியோ தெரியாது அடுத்த அடிக்கு. அதனால புவியீர்ப்பு விசை என்பது நிலாவில் குறைவு, பூமியை விட 6ல் 1 பங்கு தான். அப்போ பூமியில 60 கிலோ ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனுடைய எடை நிலவில என்ன இருக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும். எடை கம்மியாயிடும். ஓகேவா? எடை கம்மியாயிடும். வார்த்தைகள்ல கவனம். நிறை எடை சொல்றேன், அடுத்தடுத்து அதையும் சொல்றேன். எடை அவனுக்கு கம்மியாயிடும். நாங்க புவியீர்ப்பு விசை இல்லாத ஒரு காரணத்தினால அவனை வந்து நிலா புடிச்சுலாம் வைக்காது, போறியா போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுரும். ஓகேவா? சோ இது வந்து உனக்கு சொல்லணுமே, அந்த ஈர்ப்பு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பத்தி சொல்லணுமே தான் புரிய வச்சேன். அப்ப பூமியை விட நிலவினுடைய புவியீர்ப்பு விசை கம்மி, 6ல் 1 மடங்கு அப்படின்னு சொன்னேன். இப்ப இந்த இடத்துல சொல்றேன் பாரு, இது சொல்லும் போது உனக்கு அது ஏன் நான் சொன்னேன்றதே புரியும். நிறையும் எடையும் ஒன்னா. போன கிளாஸ் நீங்க தான் சார் சொன்னீங்க நிறையும் எடையும் ஒண்ணுன்னா. சரி, அது பேசிக் கிளாஸ் அப்படின்றதுனால சொல்லி புரிய வச்சேன். நிறைனா மாஸ்மா, அது வேற ஒண்ணும் இல்லம்மா, நீங்க வாங்குற பொருளோட எடை தான். அதை வந்து எதுல அளப்பாங்கன்னா கிலோகிராம்ல அளப்பாங்கல்ல அப்படின்னு சொன்னா. ஆமா, இப்பயும் அதுதான் சொல்றேன். நிறையினுடைய எஸ்ஐ அலகு என்ன? கிலோகிராம், கேஜி. இதை நான் மாத்திக்க விரும்பல. நிறையினுடைய எஸ்ஐ அலகு கிலோகிராம். ஆனா நிறையும் எடையும் ஒன்னா அப்படின்னா இல்லையே. என்ன சார் சொல்றீங்க? எவ்வளவு கிலோ இருக்குதோ அதே தானே சார் எடை. எடையும் நான் கிலோகிராம்ல தானே சார் சொல்றேன் அப்படின்னா அதுதான் தப்பு. எடையை நம்ம கிலோகிராம்ல சொல்றதே தப்பு. ஏதோ நம்மளா இப்ப வழக்கத்துக்கு அது பழக்கத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா எடையை நீங்க சொல்ல வேண்டும் என்றால் என்னன்னு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்டன் தான் சொல்லணும். எடையினுடைய அழகா என்னன்னு சொல்லணும்? நியூட்டன். என்ன சார் ஏதோ சொல்றீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்லம்மா, நிறைக்கும் எடைக்கும் உள்ள வித்தியாசம் அதனுடைய அலகுகள்லயே நமக்கு வந்து அந்த நேரத்திலே வேறுபடுத்தி காட்டியிருக்காங்க. நம்ம தான் அதை பழக்கத்துக்குன்னு எடுத்துட்டு வராத எடையை கிலோகிராம்லே போய் நின்றுட்டு நான் 60 கிலோ இருக்கும்பா, போய் நின்றுட்டு நான் 70 கிலோ இருக்கும்பான்னு சொல்லிட்டு திரிஞ்சிட்டு இருக்கோம். ஆனா நிறை என்பது வேறு, எடை என்பது வேறு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே வித்தியாசம் தான். இந்த நிலா பூமி கதை சொன்னா நிலவுல இருப்பவனுடைய எடை பூமியில் இருப்பவனுடைய எடை நிலவில் ஒரே போல இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுதான் உண்மை. எடை ஒரே மாதிரி இருக்காது. எடை ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா அதுக்கு காரணம் அந்த புவியீர்ப்பு விசையினுடைய இது கம்மியா இருக்கிறதுனால. இப்ப புரியுதா? அப்ப எடை weight is equal to என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ், நிறை into gravitation. மாஸினுடைய அலகு என்ன? கிலோகிராம். அந்த கிலோகிராமோட கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. இதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு 9.86 அப்படின்னு சொல்லிட்டு 9.86. அதை பெருக்கணும். அப்ப கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் உடைய மதிப்பு 9.86. அது இப்ப சொல்லி புரிய வச்சு. அதனாலதான் அப்போ ஈர்ப்பு விசை மாறிலின்னு சொல்லக்கூடிய கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் உடைய மதிப்பு என்ன? 9.86. என்ன சார் சொல்றீங்க? இப்ப நீங்க இந்த அந்த கதைக்கு வாங்க, இதுவும் அதுவும் ஒண்ணு இல்லை நீங்களா, அதை ஏன் சொல்லுங்கன்னா நிறை என்றால் கிலோகிராம். நிறை வந்து மாறாது, எங்கேயும் மாறாது. நிறை வந்து என்ன ஆகாது? மாறாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இங்க 60 கிலோ இருக்கிறவன்
அங்க எடை மிஷின்ல போய் நிலாவில பார்க்கும்போது 10 கிலோன்னு தெரியவா, எனக்கு கம்மியாயிடும் புவியீர்ப்பு விசையின் காரணமாக. ஆனா அதுக்கு நீ 60 கிலோ இல்லைன்னு ஆயிடுமா? 60 கிலோ மனுஷனே தான், உன்னுடைய எடையா அது வேற காட்டுது, ஏன்னா அங்க புவியீர்ப்பு விசை இல்ல. புரியுதா சொல்றது? 60 கிலோ நான் போற வழியில 50 கிலோ கம்மி ஆயிடுவியா என்ன? 50 கிலோ கம்மியானா நீ பாடியே இல்லடா, நீ பாடியே இல்ல, அது பாடி. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய கிலோவே தான் அங்கேயும் இருப்ப, 60 கிலோ தான் இருப்ப, எடை உடல் அப்படியே தான் இருக்கும், மாறாது. ஆனா எடை தான் மாற்றி காமிக்கும். காரணம் அங்க புவியீர்ப்பு விசை இல்ல. அப்போ புவியீர்ப்பு விசையை பொறுத்துதான் எடை உள்ளது. அப்ப உன்னுடைய நிறையும் புவியீர்ப்பு விசையும் பெருக்கினால்தான் எது வரும்? எடை வரும். ஆனா நிறை என்பது எங்கேயும் மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். இங்க 60 கிலோ அரிசி மூட்டை போட்டு போனா நிலவுல போனோடனே அது 60 கிலோ அரிசி அப்படியே தான் இருக்கும். ஆனா காமிக்கிறது 60 கிலோன்னு காமிக்காது, அவ்வளவுதான் வித்தியாசம். புரிஞ்சுக்க, 10 கிலோ தான் காமிக்கும். அதுக்குன்னு கடைக்காரன் ஏமாத்திட்டா நம்மளால சொல்ல முடியாது. 60 கிலோ போய் அப்படியே தானே இருக்குது, அரிசி நிறைய தானே இருக்குது, அது எப்படி 10 கிலோன்னு நம்புவேன்? புரிஞ்சுக்கணும், ஓகேவா? அப்ப எடை நிறை என்பது எங்கேயும் மாறாது. ஆனா எடை ஒரு இடத்திற்கும் தகுந்தார போல அங்க இருக்கக்கூடிய புவியீர்ப்பு விசையை தகுந்தார போல என்ன ஆயிட்டே இருக்கும்? மாறிக்கிட்டே இருக்கும். அதனுடைய மதிப்பு 9.86 அதை பெருக்கிக்கோங்க, ஓகேவா? அதனாலதான் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் பெருக்கிறதுனாலதான் அதனுடைய யூனிட் என்னன்னு சொல்றாங்க, நியூட்டன்னே சொல்றாங்க, கிலோகிராம் சொல்றது இல்ல. புரியுதா? அதனால இது அடிப்படை அலகு, இதன் வழி கொண்டு வந்ததுனால இது வழி அலகு, துணை அலகுன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப இது ஒரு இதுதான் அது, இது மூலமா அது வந்திருக்கு. இந்த மாதிரி பெருக்கல் வகுத்தல் எதனா ஒன் பண்ணி ஒரு யூனிட் நீ சேஞ்ச் பண்றனாலே அது வழி அலகு தான். இதெல்லாம் அடிப்படை அலகு. இவங்க எல்லாம் இவ்வளவுதான், கிலோகிராம் எதையுமே சேஞ்ச் பண்ணல, எதை கொண்டும் வரல. அதான் மெஷர்மெண்ட், எஸ்ஐ யூனிட் பேசிக்கான ஒரு யூனிட். இதை வச்சு இது டெவலப் ஆகி வந்ததுனால இது வழி அலகு, அவ்வளவுதான். இப்ப தெரிஞ்சிச்சா நிறைக்கும் எடைக்கும் என்ன வித்தியாசம்? இனிமே கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன்ல? ஆக மாட்டேன், தெரிஞ்சிச்சு. இதனுடைய மதிப்பு தெரிஞ்சிச்சா? சரி, அடுத்தது போலாம். நிறை. இப்பதான் சார் நிறைய பத்தி நிறைய சொன்னீங்க அப்படின்னா குறை இல்லாம முடிக்கணும்ல, அதுக்காக தான் நிறைய பத்தி சொல்ல வேண்டிய விஷயம் வந்திருக்கு. இது பாக்ஸ் போட்டு இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நமக்கு எக்ஸாம்ஸ்ல எங்கன்னா கேட்கலாம், ஓகேவா? மாஸ் ஆஃப் த சன், சூரியனுடைய நிறை 2×10⁻³ கிலோகிராம். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு கேட்கலாம். ஆனா இதுக்கு மேல ஒரு 2 விஷயம். எப்படி நான் நீளத்தை பத்தி சொல்லும் போது 3 விஷயங்கள் சொன்னேன். 1 கிலோமீட்டர் என்பது 1000 மீட்டருக்கு சமம், 1 மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டருக்கு சமம், 1 சென்டிமீட்டர் என்பது 10 மில்லிமீட்டருக்கு சமம் என்று சொன்னேன். அதே தான் இங்கேயும். இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குவிண்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. குவிண்டால் இது நீங்க படிச்சிருப்பீங்க, இதுவுமே ஒண்ணு கொடுத்திருப்பாங்க, ஒரு குவிண்டால், ஓகேவா? இந்த ஒரு குவிண்டால் எத்தனைக்கு சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 கிலோகிராமுக்கு சமம். 100 கிலோகிராமுக்கு சமம். ஒரு குவிண்டால் என்பது எத்தனை கிலோ? 100 கிலோ. ஏன்னா இதுவே நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. 100 கிலோவினுடைய அளவு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குவிண்டால். இதெல்லாம் பேசிக் क्वेश्चन, நமக்கு பேசிக்கா கூட क्वेश्चन கேக்குறாங்கன்னு சொல்லிட்டேன். இல்ல இது ஒரு கூற்று மாதிரி வச்சு 100 கிலோகிராம் என்பது ஒரு மெட்ரிக் டன்னுக்கு சமம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ எஸ் ன்னு சொல்லிட்டு போற, சரின்னு சொல்லிட்டு. அப்ப இது எத்தனைக்கு சமம் தெரிஞ்சாதானே அது சரியா தவறானே உன்னால சொல்ல முடியும். அப்ப 100 கிலோகிராம் என்பது ஒரு குவிண்டாலுக்கு சமம். அப்போ 1000 கிலோவை என்னன்னு சொல்லுவோம்? 1000 கிலோவை என்னன்னு சொல்லுவோம்? ஒரு மெட்ரிக் டன். என்ன டன்? ஒரு மெட்ரிக் டன் சொல்லுவோம். புரியுதாமா சொல்றது? ஒரு மெட்ரிக் டன், அதுதான் என்னது? 1000 கிலோ. அப்ப 1000 கிலோ வேற என்னன்னு சொல்லலாம்? 100 கிலோ ஒரு குவிண்டால் இல்ல, அப்ப 1000 கிலோ என்னன்னு சொல்லலாம்? 10 குவிண்டால்னு சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம் சார். அப்ப 10 குவிண்டால் இஸ் ஈக்குவல் டு எத்தனை கிலோ? 1000 கிலோ. நாளை பின்ன மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி வச்சா கூட நீ பண்ணலாம்ல ஈஸியா, தாராளமா பண்ணலாம். அப்ப ஒரு குவிண்டால் இஸ் ஈக்குவல் டு எத்தனை கிலோ? 100 கிலோ. ஒரு மெட்ரிக் டன் இஸ் ஈக்குவல் டு எத்தனை கிலோ? 1000 கிலோ. 1000 கிலோ என்னன்னு சொல்லலாம்? 10 குவிண்டால்னு சொல்லலாம். இந்த ஒரு சூரியனுடைய நிறை என்னன்னு பாத்தீங்கன்னா 2×10⁻30 கிலோகிராம். ஓகேவா? இது நிறைகளை பத்தி சொல்ல போற 3 விஷயம் மாஸ் பத்தி சொல்லும் போது. சோ நிறைனாலே என்னது? மாஸ். மாஸ்னா வெயிட்னா வித்தியாசம் தெரிஞ்சுச்சா? மாஸ் வேறு, வெயிட் வேறு. சரி, அடுத்தது டிஎம்சி. இந்த வார்த்தையை பத்தி நிறைய கேள்வி கேட்டிருப்பீங்க, ஏதாச்சும் ஒரு நியூஸ் சேனல்ல நிறைய கேட்டிருப்போம். சார் முல்லை பெரியார் அணை இல்ல காவேரிக்கு இந்த அணைகளை பத்தி சொல்லும் போது இத்தனை டிஎம்சி, மேட்டூர் அணையிலிருந்து இத்தனை டிஎம்சி நீர் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டிஎம்சினா என்ன தெரியலையா? டி ஃபார் 1000, 1000. எம் ஃபார் மில்லியன். சி ஃபார் கியூபிக் ஃபீட். இத்தனை அடி தண்ணீர் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அத்தனை அடி கன அடி தான் இது. அப்ப 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் அப்படின்னு சொல்றாங்க. 1000 என்றால் என்ன? 1000. மில்லியன்னா இப்பெல்லாம் யூடியூப் நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு. 1 மில்லியன் வியூ போச்சுப்பா. 1 மில்லியன் எவ்வளவுப்பா? 10 லட்சம், அவ்வளவுதான். 1 மில்லியன்னா என்னது? 10
லட்சம். 10 லட்சம் கன அடி. வெறும் 10 லட்சம் இல்ல, 1000 into 10 லட்சம் கன அடி. 1000 into 10 லட்சம். அப்ப கிட்டத்தட்ட இது 100 கோடி கன அடி. 100 கோடி கன அடி. 100 கோடி கன அடி தண்ணீர் விடப்பட்டுள்ளது. 100 கோடி கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு கன அடினா என்ன அது தெரியணும்ல. சும்மா ஆயிடுமா? எல்லாமே விஷயம் ஒரு விஷயத்தை வச்சுதான் அடுத்த விஷயம் வந்து உருவாக்கிட்டே இருக்காங்க. அப்ப டிஎம்சி தண்ணீர் திறக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது ஒரு வார்த்தை. ஆனா அந்த டிஎம்சி விரிவாக்கம் என்ன? 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது 1000னா 1000, மில்லியன்னா லட்சம் சொல்லிட்டோம். 10 லட்சம் கன அடி. இந்த 10 லட்சத்தை தான் எழுதும் போது 100 கோடி கன அடி நீர் திறக்கப்பட்டது. அப்ப ஒரு கன அடி அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் பீஸ் தான். ஒரு கியூப் நம்ம பாக்குறோம்ல, இதுதான் கியூப். இந்த கியூபோட ஷேப் இதுதான். இதுதான் ஒரு கன அடி. ஒரு கன அடி, நான் சொல்றது 100 கன அடி இல்லம்மா, ஒரு கன அடி. 1 cubic feet. 1 cubic feet. இதுல முதல்ல எத்தனை லிட்டர் தண்ணி பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 லிட்டர் தண்ணி பிடிக்கும். 28 லிட்டர் அப்ராக்சிமேட்டா சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து அக்யூரேட் வேல்யூ சொல்லல. 28 லிட்டர் தண்ணி பிடிக்கும். அக்யூரேட்டா சொல்ல போனா 28.23 இல்ல 3 லிட்டர் சம்திங், அது என்னவோ. ஆனா 28 லிட்டர் தண்ணி வந்து என்ன பிடிக்கும்? ஒரு கன அடியில பிடிக்கும். அப்ப 100 கோடி கன அடினா இத 100 கோடியில பெருக்கணும். எப்படி சார் பெருக்கலாம்னா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் 100 கோடிக்கு தான் எத்தனை ஜீரோனே தெரியாது. நம்ம லட்சத்துக்கே எத்தனை ஜீரோன்னு இன்னும் கன்ஃபியூஷன்ல தான் இருக்கும். கோடிக்கு போய் சொன்னா பிரக்கன் போட்டுருவியா? போட மாட்டேன். அப்ப 1000க்கு போடு. 1000க்கு எத்தனை ஜீரோ? 3 ஜீரோ. அதை பெருக்கிக்கோ. 10 லட்சத்துக்கு போடு. 1 லட்சம்னா 5 ஜீரோ. அப்ப 10 லட்சம்னா 6 ஜீரோ. அப்ப 6 ஜீரோ இன்டு இந்த 28 லிட்டர். இதெல்லாம் பெருக்கிங்க அப்படின்னா சம்திங் 28,000 லிட்டர், சாரி 2800 கோடி லிட்டர் அப்படின்ற மாதிரி வரும். 3000 கோடி லிட்டர் அந்த மாதிரி ஏறத்தாழ அவ்வளவு விட்டுருக்காங்க நமக்கு தண்ணி. ஏறத்தாழ லிட்டர் நீர். ஓகேவா? இவ்வளவு தண்ணீர் வந்து திறக்கப்படுது. அப்ப இதுல நீ முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த டிஎம்சி பத்தி தான். டிஎம்சி விரிவாக்கம் 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். ஒரு கன அடி நீர் என்பது எதற்கு ஈக்குவல்னா 28 லிட்டருக்கு ஈக்குவல். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு நமக்கு உதவும். ஓகேவா? சரி, அடுத்தது AMU அப்படின்னு சொல்றது. இந்த AMUனா என்ன அப்படின்னா முதல்ல விரிவாக்கம் சொல்லிடலாம். ஆட்டம் மாஸ் யூனிட். ஆட்டம் மாஸ் யூனிட்னு சொல்லலாம். அட்டாமிக் மாஸ் யூனிட்னு கூட சொல்லுவாங்க. நான் வந்து இப்போ விரிவாக்கம் எழுதும் போது அதுக்கு ஒண்ணு எழுதுனேன். அட்டாமிக் மாஸ் யூனிட் தான் உண்மையானது. அட்டாமிக் என்றால் அணு நிறை அலகு. அணு நிறை அலகு. என்ன சார் இது அணு நிறை அலகு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாதுமா. ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரான் ஒரு நியூட்ரான்லாம் நம்ம படிக்க போறோம் கெமிஸ்ட்ரியில. அதெல்லாம் வந்து அளக்கிறதுக்கு, அதனுடைய இதை அளக்கிறதுக்கு பயன்படுறதா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அணு நிறை அலகு அப்படின்னு சொல்லக்கூடிய AMU. அப்ப ஒரு AMU எத்தனைக்கு சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, இது வந்து கார்பனை வச்சுதான். எனக்கு கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டோம். அப்ப கண்டிப்பா கார்பனை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அப்ப கார்பன்னாலே 12, C12 அந்த கார்பனை வச்சுதான் பண்ணுவாங்க. அப்போ கார்பனுடைய மாஸ், அந்த நிறையின் 1/12 பார்ட், அதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ் யூனிட். ஒரு அந்த எலக்ட்ரான்ஸ், அந்த புரோட்டான்ஸ், அந்த நியூட்ரான்ஸ் அதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறது, அதனுடைய தொலைவுகள், அதனுடைய இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை தான் பயன்படுத்துவாங்க. அப்போ 1 AMU atomic mass unit is equal to C12 part of mass of 1/2. ஓகேவா? கார்பனுடைய நிறையின் எத்தனை பங்கு? 12இல் ஒரு பங்கு. இதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிப்பாங்க. அப்போ AMU, ஒரு AMU is equal to C12 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பன் எப்பவுமே கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா வரும்போது என்னதான் கார்பன். நீங்க அட்டாமிக் அணுன்னு பாத்துட்டீங்கனாலே கார்பன், அதை வச்சு முடிச்சுக்கோங்க. அடுத்தது வாங்க, இன்னும் 2 தான். காலம், டைம். டைம் பொறுத்து சொல்லும் போது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம இங்க ஒரே விஷயம் தான். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் டைம் எதுல மெஷர் பண்ணலாம்னு சொல்லிட்டேன், செகண்ட்ஸ்னு சொல்லிட்டேன். இங்க வந்து நமக்கு புக்ல வந்து ஒரு மில்லினியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு மில்லினியம் இதை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஈஸியான டேட்டா. அந்த ஒரு மில்லினியம் மட்டும் என்னன்றதை மனப்பாடம் பண்ணிட்டா ஈஸியா முடிஞ்சிடும் நமக்கு. ஓகேவா? அந்த ஒரு மில்லினியத்துடைய வேல்யூவை ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்றேன். ஒண்ணுமே இல்லமா, 3 தெரியுமா? 3. 3க்கு அடுத்த நம்பர் என்ன? 4. 4ஓட ஸ்கொயர் என்ன? 16. 3க்கு அடுத்த நம்பர் 4. ஏன்னா அடுத்ததால போட போறேன். அப்ப 4ஓட ஸ்கொயர் 16. ரெண்டுத்துக்கும் நடுவுல புள்ளி வச்சுக்கோ. ஓகே. 10 அடுக்கு 3 ஸ்கொயர் என்ன? 9 செகண்ட்ஸ். ஓகேவா?
புரியுதா சொல்றது? அப்போ ஒரு மில்லினியம் என்பது 3.16 into 10 to the power of 9 seconds ன்னு சொல்றாங்க. சோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டேன். மில்லினியம் அப்படின்னும்போது 3 ல ஆரம்பிக்கணும். 3க்கு அடுத்த நம்பரான 4, 4 ஓட ஸ்கொயர் 16, 3க்கு ஸ்கொயர் எடுத்தா 9, அதுதான் into 10 to the power of 9 seconds ன்னு வரும். ஓகேவா? இது வந்து ஒரு மில்லினியத்தினுடைய ஆன்சர். இதுவும் முக்கியமான டேட்டா. நாளை பின்ன எதனா கேட்க போறாங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனல். இதுதான் கொஞ்சம் நேரமும் எடுத்துக்கும், ஆனா ஈஸியாவும் முடிச்சிடலாம். வெப்பநிலை, டெம்பரேச்சர். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் வந்து தவறுதலா சொல்லிட்டு இருந்தது. வெப்பம் வேற, வெப்பநிலை வேற. வெப்பம்னாலே அதுக்கு என்ன யூனிட்னு சொல்லி முடிச்சிடலாம், ஜூல் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். இது வெப்பநிலை. வெப்பநிலை வந்து 3 இதுல வந்து மெஷர் பண்றாங்க. என்னென்ன அப்படின்றத ஈஸியா ஞாபகம் வச்சுப்பீங்க, ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்டுருக்கீங்களா? கே கெல்வின், எஃப் ஃபாரன்ஹீட், சி செல்சியஸ். கே கெல்வின், எஃப் ஃபாரன்ஹீட், சி செல்சியஸ். இது மூணுத்துல தான் வந்து ஒரு வெப்பநிலை என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மெஷர் பண்ணுவாங்க. கெல்வின், ஃபாரன்ஹீட், செல்சியஸ். ஈஸி தானே? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கெல்வின்னா 273, ஃபாரன்ஹீட்னா என்ன, செல்சியஸ்னா என்ன, இது ரெண்டும் எப்படி சமமா இருக்கும், ஒரு மனிதனுடைய சராசரி வெப்பநிலை என்ன, இதெல்லாம் நம்ம வெப்பம்ன்ற யூனிட் பார்க்கும்போது இவங்களால ரொம்ப டீடைலா அலசி புரட்டி போட்டுடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கேஎஃப்சி இவங்களுக்கு கன்வர்ஷன் தெரியணும். ஏன்னா இவங்களுக்கு அந்த கன்வர்ஷனுக்கு நம்ம அலகு பார்த்துட்டு இருக்கோம். அளவீட்டியல்ல நம்ம பார்க்க போறது எல்லாமே அலகுகள். என்ன ஃபார்முலேஸ் என்ன இது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம சில வேல்யூஸ் தான் மனப்பாடம் பண்ணணும். இதுதான் அளவீட்டினுடைய பாகம் 2 நமக்கு புரிய வச்சிருக்கு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கன்வர்ஷன் சொல்லுவாங்க. கெல்வின்ல கொடுத்துட்டு செல்சியஸா மாத்தி காட்டு, செல்சியஸ்ல கொடுத்துட்டு கெல்வினா மாத்தி காட்டு, இல்ல ஃபாரன்ஹீட்ல கொடுத்துட்டு செல்சியஸா மாத்து, இல்ல செல்சியஸ்ல கொடுத்துட்டு ஃபாரன்ஹீட்டா மாத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ நம்ம அதை தான் மாத்த போறோம் ஆக்சுவலா உண்மையா. ஆனா எப்படி மாத்த போறோம் அதை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சும்மா ஏனோதானு உட்காந்து மாத்திடக்கூடாது. ஏன்னா இந்த செல்சியஸ் மட்டும்தான் இவர்கள் 2 பேரோடையுமே சேருவான். ஃபாரன்ஹீட் கெல்வினும் சேர மாட்டான். ஏன்னா அவனுக்கு சண்டை, பக்கத்துல இருக்கிறாங்களா, சண்டை தானே போட்டுக்குவானுங்க. அப்ப இவன் மட்டும்தான் இவன் கூடயும், இவன் மட்டும்தான் இவன் கூடயும் சேருவான். அப்போ நீங்க கெல்வின்ல இருந்து செல்சியஸா மாத்தலாம், இல்ல செல்சியஸ்ல இருந்து கெல்வினா மாத்திக்கலாம். அதே மாதிரி ஃபாரன்ஹீட்ல இருந்து செல்சியஸா மாத்தலாம், இல்ல செல்சியஸ்ல இருந்து என்ன மாத்தலாம், ஃபாரன்ஹீட்டா மாத்தலாம். இவன்ல இருந்து இவன், இவன்ல இருந்து இவன், இப்படிதான் மாத்திக்கணுமே தவிர கெல்வின் டு ஃபாரன்ஹீட் இல்ல ஃபாரன்ஹீட் டு கெல்வின் உங்களால மாத்தவே முடியாது. அப்ப எப்படி சார் அதை கேட்டாங்கன்னா என்ன சார் பண்ணிட்டோம்னா பண்ணலாம். ஃபாரன்ஹீட்டை கொடுத்துட்டு கெல்வினா மாத்துங்கன்னு சொன்னாங்கன்னா நீ ஃபாரன்ஹீட்டை செல்சியஸா மாத்தி அந்த செல்சியஸோட எதுவா மாத்துறோம், கெல்வின். ரூட் பஸ் இல்லப்பா, அதுக்கு டைரக்டா சுத்தின் வாப்பா அப்படின்றாங்க பாரு. அப்ப ஃபாரன்ஹீட்டை செல்சியஸா மாத்து, செல்சியஸ் தூக்கி போய் கெல்வினா மாத்தி, இப்படிதான் மாத்தி அவன, வேற விதி இல்ல. அப்ப முதல்ல இதுக்கு என்ன சார் ஃபார்முலா? சார் கெல்வின் கொடுக்குறாங்க சார். கெல்வினால 273 நட்ஸ்னு படிக்க வச்சிருக்காங்க சார். எங்களை 273 கெல்வின் அப்படின்னு படிக்க வச்சிருக்காங்க. அப்போ கெல்வினுடைய ஃபார்முலாவே அந்த 273 தான் வரணும். என்னன்னா செல்சியஸ் பிளஸ் 273. இதுதான் கெல்வின் டு செல்சியஸ் கன்வர்ஷன். ஒரு கெல்வினை கொடுத்துட்டு செல்சியஸா மாத்து, சாரி செல்சியஸ் கொடுத்துட்டு கெல்வினா மாத்துங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த செல்சியஸ் உடைய மதிப்போட 273 கூட்டினா எது வந்துடும், கெல்வின் வந்துடும். அப்ப செல்சியஸ் எப்படி சார் கெல்வினா மாத்துறது? ஒண்ணும் இல்ல, இந்த 273 இந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க. அப்ப கெல்வின் மைனஸ் 273 யார் வந்துட்டா, செல்சியஸ் வந்துட்டா. முடிஞ்சுச்சா? அப்ப செல்சியஸ் கூட பிளஸ், கெல்வின் கூட மைனஸ், இவ்வளவுதான். அப்ப இது ஒண்ணு படிச்சா இது ஈஸியா ஞாபகம் வரும். இந்த பிளஸ் 273 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 273 மாறிடுச்சு. அப்ப கெல்வின் இஸ் ஈக்குவல் டு செல்சியஸ் பிளஸ் 273, செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு கெல்வின் மைனஸ் 273. அப்ப ஃபாரன்ஹீட்டை கொடுத்தாங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, 1.8 into C plus 32 plus 32. என்ன சார் சொல்றீங்க, plus 32 போட்டிருக்கீங்களே, அது என்ன 1.8 நான் வேற ஏதோ படிச்ச மாதிரி இருக்கு. ஆமா அந்த 1.8 எப்படி வந்துச்சுன்னா 9/5 செல்சியஸ் பிளஸ் 32. இந்த 9/5 சுருக்கம் தான் 1.8. அவ்வளவுதான். உனக்கு எதனா ஒரு நம்பர் கொடுத்து அடிக்காத மாதிரி ஒரு நம்பர் கொடுக்கலாம். இப்ப 40ன்னு கொடுக்குறாங்கன்னா நீ என்ன பண்ணுவ, 9/5 40 டிகிரி செல்சியஸ் மாத்துங்கன்னா 40ன்னு போட்டு பிளஸ் 32 சேர்த்துருவோம். இது பிளஸ்மா பிளஸ் 40, இது அடிஞ்சிடும். அடியாத மாதிரி ஒரு நம்பர் கொடுத்தா 0.8 போட்டு வேண்டியதா, 2 வேல்யூ இருக்குல்ல, எது வேணா பண்ணிக்கலாம். அப்ப 9/5 சுருக்கம் தான் 1.8. அப்ப இதுதான் ஃபாரன்ஹீட்டினுடைய இது. ஃபாரன்ஹீட் டு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபாரன்ஹீட்டை கண்டுபிடிக்க சொன்னா செல்சியஸ் கொடுத்துட்டு, இப்ப செல்சியஸ் கொடுக்குறாங்கன்னா செல்சியஸ் இந்த பக்கம் இருக்கணும். அப்போ செல்சியஸ் இந்த பக்கம் வச்சுக்கிறேன் அப்படின்னா அந்த பிளஸ் 32 இந்த பக்கம் அனுப்பணும்னா அப்போ F கூட 32 மைனஸ் ஆயிடும். ஏன்னா பிளஸ் 32 இந்த பக்கம் வந்துச்சுன்னா, ஆமாவா? அதுக்கப்புறம் இந்த 5/9 இந்த பக்கம் வருது, சரி 9/5 இந்த பக்கம் வருதுன்னா அப்படியே என்ன ஆயிடும், தலைகீழா திரும்பிடும். அப்ப 5/9. ஓகேவா? அப்ப செல்சியஸ் கொடுத்துட்டு நான் சொன்னா இதுதான். அப்போ இதுவும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது ரெண்டுமே முக்கியம்.
இந்த கன்வர்ஷன்ன்றது ஏன்னா ஒரு உனக்கு ஒரு ஒர்க் அவுட்லயே கூட மேபி ப்ராப்ளம் கொடுக்கணும்னு நினைச்சா ஒரு டிகிரி செல்சியஸ் கொடுத்துட்டு ஃபாரன்ஹீட்டா மாத்தி காட்டுங்க, இல்ல கெல்வினா மாத்தி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வெப்பநிலை. இப்போ ஒரு மனிதனுடைய வெப்பநிலை இதை எப்படி ஈக்குவல் பண்ணலாம்? இது எல்லா கதையும் நம்ம வெப்பம் பார்க்கும்போது பார்த்துடலாம். ஓகேவா? ஏன்னா இப்பயே வெப்பம் தாங்கலை, வெயில் எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம அதை பார்க்கும்போது அதெல்லாம் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போதைக்கு இது போதும். இப்போதைக்கு இது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு சொல்றேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது வரையும் தெரிஞ்சுச்சா? சோ ஸ்கூல் புக் எடுத்து இதெல்லாம் படிங்க. இப்ப நான் நடத்திட்டு இதெல்லாம் படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா ஞாபகத்துக்கு வரும். அதுக்காக தான் நடத்துறது. சும்மா ஏனோ தானோ நீங்க போய் ஸ்கிப் பண்ணிட்டு போறதுக்கு இல்ல. கவனிங்க, நல்லபடியா புரியும். சோ இணைந்திருங்கள். நம்ம தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். எல்லா வீடியோக்கும் பார்க்கலாம். நன்றி.